எல்லாம் சொல்கிறாங்க எல்லா படம் தான் ஹாஸ்பிட்டலில் கிடக்குறான் வியாதி வருது. எல்லா படம் இருந்தால் கூட கொஞ்சம் முன்னேறி வந்துடுவான். பணம் காசு இருக்கிறவங்களுக்கு வியாதி இல்லைன்னு எவன் சொன்னது? அவங்களும் மாத்திரையை போட்டு தான் சாப்பிட்றாங்க. ஒரு சோறு தீனாங்கன்னா 72 மாத்திரை போட வேண்டியதுக்கு இது மாத்திரை சுகருக்கு மாத்திரை போட்டு தான் சாப்பிட்றாங்க. சரிங்களா? மத்தியானம் சாப்பிட்றா கூட அந்த மாத்திரை போட்டு தான் திங்கிறாங்க. நைட்டு திங்கினா கூட மாத்திரை போட்டு தான் திங்கிறாங்க. இருக்கப்பட்டவங்க இல்லாப்பட்டவங்க வந்தால் கூட அழகாக டீசெண்டாக சாப்பிட்டு அழகாக போயிடுறாங்க. ஆனால் இல்லாப்பட்டவன் வாயை கட்ட மாட்டான். அவனுக்கு வாயை கட்ட மாட்டான்னா என்ன இருக்குதுமா? பழைய சோறு இருக்கா? அது இருக்காதுமா. இருக்கப்பட்டவங்க சுத்தமாக வாயை கட்ட மாட்டான். பார்த்துக்குவோம், காசி பணம் இருக்கு, மாத்திரையா ஓசி சாப்பாடை பிரியாணியாக வச்சு வெளுத்து கட்டுவோம். அந்த என்ன செய்வது? மாத்திரை போட்டு மாத்திரை தின்னு அங்கே பிரியாணி தின்னுட்டு வந்து ஐயோ நெஞ்சு வலிக்குது, வயிற்று வலிக்குது, சுகர் ஏறிச்சு, ப்ரெஷர் ஏறிச்சுங்கிறாங்க. நம்ம உடம்புல சுகர் ப்ரெஷர் ஏறிச்சுன்னா சாப்பிடுங்க, வேணாங்களா? அளவோட சாப்பிடுங்க, அளவோட இருங்க, எந்த வியாதியும் வராது. அளவுக்கு மீறி சாப்பிட்டீங்கன்னா எல்லா வியாதியும் வரும். அளவுக்கு மீறி சாப்பிட்டீங்கன்னா எல்லா வியாதியும் வரும். அளவோட இருந்தால் கரெக்டாக இருக்கலாம். சுகர் உள்ளவங்களாம் சுகர் உள்ளவங்க வந்து என்ன செய்கிறாங்க? இப்போ ஒரு விருந்துக்கு போகிறாங்க, ஓசி சாப்பாடு வச்சு வெளுன்னு வெளுக்கிறாங்க. அப்படியே ஓசி சாப்பாடு வச்சு வெளுத்து கட்டுறாங்க. அதே காசி கொடுத்து சாப்பிட்னா 1/4 கிலோ கறி இருக்கா, 1/2 கிலோ கறி இருக்கா பார்த்து வாங்குறாங்க. அதே கல்யாணம் விட்டு போக வச்சு வெளுத்து கட்டுவாங்க. திண்டு போட்டு இங்கே வீட்டில் வந்து ஐயோ வயிற்று வலிக்குது, ஐயோ சுகர் ஏறிச்சிங்கிறீங்க. உங்களுக்கு யாருங்க திங்க சொல்கிறா? வாய்க்கு என்ன விஷயம்? மீனை தின்னுங்க, எவ்வளோ வேணாலும் மீன் தின்னுங்க, எவ்வளோ வேணாலும் மீன் திங்கலாம், வெஜிடபிள் திங்கலாம், ஒன்றும் செய்யாது. சரிங்களா? கோழி, கறிக்கோழி, ஆட்டுக்கறி, ஆட்டுக்கறி கூட வச்சுதான். கறிக்கோழி ரொம்ப வியாதி, சுகர் ப்ரெஷர் அதிகமாக ஏற்றி விட்டுரும். சரிங்களா? கூர்மானவர்களுக்கும் சுகர் ப்ரெஷர் உள்ளவங்க வந்து ஓவர் கோழி திங்காதீங்க. கோழி தின்னா மட்டும் வியாதி தான், ஓவராக தான் சுகர் ஏற்றி விடும். சரிங்களா? அளவுக்கு மீறி சாப்பிட்டீங்கன்னா விஷம். அளவாடு சாப்பிட்டீங்கன்னா பஞ்சாமிர்தம். அளவுக்கு மீறி சாப்பிட்டீங்கன்னா விஷம், அளவுக்கு கம்மி இருந்தால் பஞ்சாமிர்தம். அப்படியே நார்மலாக இருக்கலாம் ஜம்முன்னு. சரிங்களா? என்றும் 16 போல. நீ என்னடா சொல்கிறேன்? கேடா பையெல்லாம் கேட்கணுமா நினச்சிக்கிங்க? செஞ்சு சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு நினச்சிக்கிங்க. கேட்டிங்கன்னா நல்லா இருக்கலாம், கேட்கலன்னு வச்சுக்கிங்க டீச்சராக தான் போகணும். டாக்டர் தான் கொண்டு போய் காசை கொடுக்கணும். டாக்டர் போய் அந்த மாத்திரை வாங்கணும், இந்த சுகர் மாத்திரை மாற்றி மாற்றி வாங்கி நிற்க கூடாது. சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்க, சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்க. கொய்யாப்பழம், கொய்யாக்காய் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்படியே ரேவலா, அரிசி, வெந்தயம் தண்ணி, ஜீரகம் தண்ணி, கருஞ்சீரகம் தண்ணி, ஓமம், புதினா, வெத்தலை, அப்படியே மூலிகை ஐட்டமாக அப்படி கொண்டு போங்க. புதினா டீ குடிக்கிறீங்க, டக்குன்னு புதினா இலையை போட்டு கொஞ்சம் கட்டையும் சாக்கி போட்டு குடிங்க, இந்த இதுவும் கிட்ட வராது. சரிங்களா? டக்குன்னு இலையை போட்டு 2 இலையை போட்டு குடிக்கணும். டீயை உடம்புல எதிர்ப்பு சக்தி எல்லாம் குடிச்சின்னு வச்சுங்க, உடம்பு நல்லாயிருக்கும். டக்குன்னு ஒரு டீக்கு 2 இலையை வச்சு போட்டு டீ தண்ணி குடிங்க, எந்த ஜுரமும் வராது, வியாதி வராது, உடம்பு தடுக்கும். ஒரு கொய்யா இலை ஒரு டீ கசாயம் சிறப்பிச்சு போறீங்களா? புதினா மலை, துளசி அவட்டு கெட்டு கசாயம், ஜீரகம், வெந்தயம் ஒரு கசாயம் டீக்க அப்படிங்க, உடம்பு நல்லாயிருக்கும். மாத்திரை எடுக்கணும் தேவையில்லை, மாத்திரை சாப்பிடணும் தேவையில்லை, அதெல்லாம் கண்ட்ரோலாக பாடியை கொண்டு வரலாம். சரிங்களா? சுகரை நினச்சி பயந்தீங்கன்னா பயந்து தான் கிடக்குன்னு. யாருக்கு தான் மனிதன் சுகர் இல்லை? எல்லாத்துக்கும் சுகர் இருக்குது. கஷ்டம் இல்லாத மனிதன் யாரும் கிடையாது. கஷ்டம் இருக்கிறவங்க மனிதன் தான். கஷ்டத்தை நினச்சி எய்த்து போகிறவங்க மனிதன். சுகரை கண்டு பயப்படாது, துணிச்சிடாதீங்க.